அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையில் அவையை அலங்கரித்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது நூல் வெளியீட்டு விழா. என்னுடைய இந்த நூல் வெளிவந்ததற்கு நன்றி அறிவிக்கும் விழா. எழுதி வச்சதை படிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இது நான் தான் எழுதினேன். ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அதனால லைக் இது பேச்சா சொல்றதை விட உரைநடையா எழுதிடலாம். தட் பாட்டாவே பாடிட்டியா மொமெண்ட். முதல் கவிதை எழுத தூண்டிய அந்த சிறுவயது தோழிக்கு ஒரு நன்றி. கவிதை எழுத டைரி தந்த என் தாத்தாவுக்கு நன்றி. பேச்சு போட்டிக்கு எழுதி தந்து பின் என்னையே எழுத பழக்கிய அப்பாவுக்கு நன்றி. என் கவிதைக்கெல்லாம் முதல் வாசகியும் நடுவருமாய் பிழை திருத்திய அம்மாவுக்கு நன்றி. போட்டிகள் பல வைத்த பள்ளிக்கு நன்றி. அதிலனை பட்டை தீட்டிய ஆசான்களுக்கு நன்றி. கவிதைக்கு நீரூற்றி வேர்விட வைத்து இதழில் ஏற்றியும் என் பேச்சுக்களை மேடை ஏற்றியும் அழகு பார்த்த கல்லூரிக்கு நன்றி. கவிதைக்கு வலைதளம் தந்து உலகறிவித்து கதை எழுதேன் என்று சொல்லி மடைமாற்றிவிட்ட கணவருக்கு நன்றி. முகநூலில் குழு ஒன்றில் சேர்த்துவிட்ட தோழி சசிக்கு நன்றி. கதை எழுதும் நேரமெல்லாம் ஊக்கம் தந்த ஷாலு மற்றும் தோழி சௌமிக்கு நன்றி. அங்கே உறுதி கெட்டு நடுவில் கதையை கைவிடும் முடிவில் இருந்தவளை மாற்றிய பலருக்கு நன்றி. இணையத்தில் கரவொலி எழுப்பி என் எழுத்துக்களை திரும்பி பார்க்க வைத்த எல்லோருக்கும் நன்றி. புத்தகமாக வெளிவர உதவிய திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள், இப்போது வாழ்த்தி அமர்ந்திருக்கும் கன கல்யாணம் ஐயா அவர்கள், திரு சிராஜ்தீன் அவர்கள், திரு நாகராஜன் அவர்கள், திருமதி ஜெயசீலி அவர்கள் ஆகியோருக்கு நன்றி. பிழை திருத்தம் செய்து சீர் செய்த திரு கூத்தலிங்கம் பழனியப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பதிப்பு என்று என்ன தொடங்கிய நாள் முதலாக வழிகாட்டி கொண்டிருக்கும் பேராசிரியர் அருண்கண்ணன் அவர்களுக்கு பெரும் பெரும் நன்றி. அணிந்துரை எழுதி தந்த ஐயா ச தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அரும் பெரும் நன்றி. என் புதினத்திற்கு இவ்வளவு பெரிய தளத்தில் இடம் தந்த பாரதி புத்தகாலயம் அதற்கு மனம் நிறைந்த நன்றி. விழாவிற்கு தலைமையேற்ற உயர் திரு சிவ சுந்தர்லால் அவர்களுக்கும் வரவேற்புரை தந்த பெரியப்பா திரு ராமமூர்த்தி அவர்களுக்கும் வாழ்த்துறை பேசி அமர்ந்திருப்பவர்களான என் ஆசிரியர் திரு ராமையன் ஐயா அவர்கள், கவிஞர் சுமித்ரா சத்தியமூர்த்தி அவர்கள், கவிஞர் ஐயாவு பரமநாதன் அவர்கள் ஆகியோருக்கும் என் அகம் நிறைந்த நன்றி. என் நூலை இந்நிலைக்கு இழுத்து வந்ததில் பெரும் பங்காற்றி தலைமேல் பல அலுவல் இருந்தாலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினாக வந்திருக்கும் மண்ணின் மைந்தர், மேடை பேச்சாளர், தீக்கதிர் ஆசிரியர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர் சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு இமாலய நன்றி. தன் பல்வேறு பணிகளுக்கு இடையில் எங்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி இன்முகமாய் வரவேற்று நூலை பெற்றுக்கொள்ள இசைந்த சாதனை பெண்மணி, கல்வி காவலர், பாரத் கல்வி குழுமத்தின் தலைவர் அம்மா திருமதி புனிதா கணேசன் அவர்களுக்கு இதயம் நிறைந்த நன்றி. விழாவின் பெரிய வேலையான குழந்தை பராமரிப்பில் ஈடுபட்டிருக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இதயம் தழும்பும் நன்றி. தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கவிஞர் திரு சுரபி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்றும் ரகளை செய்தாலும் இன்று மட்டும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் எங்கள் செல்ல குட்டிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு இடம் தந்த எம்என்வி மஹாலுக்கு நன்றி. ஒளியமைப்பு செய்து தந்த சாமியப்பா சவுண்ட் சர்வீஸ்க்கு நன்றி. புகைப்படம் மற்றும் காணொலி எடுக்கும் ஜெயம் வீடியோஸ்க்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று வெகு தூரத்தில் இருந்தும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி அறிவிப்பு முடிச்சாச்சு. இப்போ இந்த விழாவுக்கு அழைக்கணும் அப்படிங்கும் போதே நிறைய பேர் புத்தக வெளியீடா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் இன்னும் சிலர் கேட்டது என்ன அப்படின்னா, முதல்ல எப்படி நீங்க புதினம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் முதல்ல புதினம் எழுதல. நானும் தூரத்தில் இருப்பது சென்னை, தோட்டத்தில் இருப்பது தென்னை, எனக்கு ரொம்ப பிடித்தது அன்னை அப்படிலாம் கவிதை எழுதி ஆரம்பிச்ச ஆளுதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போனுச்சு. எங்களோட கல்லூரியில தமிழ் மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. இதை சொல்லும் போது சொல்லணும், திருச்சிக்கு அந்தாண்ட இருந்து நான் அனுப்பின ஒரே ஒரு மெசேஜுக்காக இங்க ஒரு அண்ணன் வந்தாங்க, தமிழ் மன்றத்துல இருந்து வந்திருக்காங்க.
அந்த மாதிரி அங்கே அது ரொம்ப ஒரு ஒரு பிணைப்பு, பயங்கரமான பிணைப்பு அந்த தமிழ் மன்றத்தில். எங்களுக்கு வந்து வருட வாரம் புத்தகம் வெளியிடுவாங்க, வாரம் வாரம் போட்டி வச்சு எங்களுக்கு வந்து பரிசுகள் கொடுப்பாங்க. அந்த பயிற்சி தான் வந்து எனக்கு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்கு மிகப்பெரிய ஒரு தீனியாக இருந்துச்சு. 2ஆம் வகுப்புலேருந்து ஒரு பல புத்தகங்கள் வந்து அங்கே வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து எழுத்தாளர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து வந்துச்சு. அப்புறம் முகநூலில் சில அரசியல் பதிவுகளும் கொஞ்சம் கொஞ்சம் பயண கட்டுரைகளும் அப்படியே எழுதி வந்த ஒரு பயணத்தோட அந்த பரிணாமத்தோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த புதினம். கொரோனா காலத்தில் வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையை பற்றின ஒரு பெரிய பயம் இருந்திருக்கும். அது எல்லாருக்குமே இயல்பானது தான், எனக்கும் அது ரொம்பவே இருந்துச்சு. எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எம்டி மைண்டை எப்படிதான் வந்து நம்ம வந்து சேனலைஸ் பண்ணலாம், எப்படி மாற்றலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி படித்ததில் பல விஷயங்கள் இருந்துச்சு. அதில் வந்து வரலாறும் ஒன்று. நான் வந்து ஐயா சொன்னாங்க, இந்த இடங்களுக்கெல்லாம் பிரதிபா போயிருக்கும் போல, படிச்சிருக்கும் போல. நான் வந்து எல்லாமே புத்தகமாக படித்தது மட்டும்தான் ஐயா, எல்லாமே ஆராய்ச்சி முடிவுகள் அதை வந்து நிறையா படித்தேன். அப்புறம் வந்து அதில் வந்து கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி யூடமி கோர்சரால வந்து அதில் நிறைய வகுப்புகள் அதுவும் படித்தேன். அதுதான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துச்சு. ஒரு எல்லாரும் சொல்ற மாதிரி யாருக்குமே உடனே முதல் அடியே வந்து எதுவும் பெருசாக வந்துடாது. 2013 வந்து நான் புத்தகம் எழுதணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ 2023 வந்து அந்த புத்தகம் வந்து என் கைக்கு கிடச்சிருக்கு. ஒரு 10 வருஷ கனவோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்லலாம். ஒரு முகநூல் ஒரு பெண்கள் குழுவில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கதை எழுதினாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பெண்கள் எழுத்தாளர்கள் வந்து இங்கே கம்மியாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு என்ன அப்படின்னா யாராவது கேட்கணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து கதை எழுதிட்டு இருக்காங்க. முகநூலில் நிறைய பெண்கள் குழுக்களில் எழுதிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது வெளி உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம எழுதுறது அடுத்தவங்க படிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த க்ளோஸ்டு குரூப்ஸ் என்று சொல்லப்படுகிற குழுக்களில் வந்து எழுதிட்டு இருக்காங்க. நான் வந்து அதில் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து எழுதின முதல் புத்தகமே எனக்கு இவ்வளோ ஒரு உறவினர்கள் வந்து இருக்கிறதுனால என்னுடைய புத்தகம் வந்து வெளிவந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து என் புத்தகம் வெளிவரக்கூடாது அப்படின்னு நான் வந்து வலைத்தளத்தில் எழுதுறேன், என் பேர் தெரியக்கூடாதுன்னு நான் எழுதுறேன் அப்படின்னு எழுதக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு என்னை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, என்னை பாராட்டக்கூடிய ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அது வந்து அந்த மாதிரி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அவங்க வந்து நிறைய பேர் எழுதுறதை பார்த்து தான் எனக்கும் வந்து தெரிஞ்ச பாணியில் ஏதோ எனக்கு பிடிச்சது வரலாறு, அந்த பாணியில் நான் வந்து கதை எழுத ஆரம்பித்தேன். நிறைய வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா குடும்ப கதைகளுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு கதை வந்து எல்லாருக்கும் பிடித்தமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு நாள் கதைப்பதிவு போடல அப்படின்னாலும் என்னம்மா அந்த பொண்ணை நடுக்கடலை விட்டுட்டு நீ பாட்டுக்காக பேசாமல் இருக்கேன், அந்த பையன் நெஞ்சில் அம்பு வாங்கி கிடக்குறான், நீ அப்டேட் போடாமல் கூலாக உட்காந்துருக்க அப்படின்னு நைட்டு 10-12 மணிக்கெல்லாம் மெசேஜ் வரும். அதை பார்க்கும்போது என்ன கஷ்டப்படுறதா சந்தோஷப்படுறதான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். எல்லாரும் கதையோட ஒன்றி போயிட்டாங்க. நானும் ரொம்ப ஒன்றி போயிடுவேன் எழுதுறப்ப. அன்னைக்கு கூட எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பூம்புகாருக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து முத்துப்பேட்டை போகணும், காரைக்கால் போகணும், அப்புறம் போகணும், ஆனால் நீங்கள் ஸ்கூட்டியில் எப்படிங்க போவீங்க அப்படின்னு கேட்டேன். நம்ம பூம்புகார் ஜவுளி கடைக்கு வழி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க. அந்த பூம்புகார் அந்த இதுக்குள்ளேயே நானும் உள்ளே உழன்று அதுக்குள்ளேயே ரொம்ப இருந்தேன். அப்புறம் பூம்புகார்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது. நாங்கள் வந்து இப்போ தான் போய் பார்த்தோம். பூம்புகாருமே போன மாதம் தான் இந்த புத்தகம் அச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புத்தகத்தை கையில் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் எடுக்க முடியல. அப்போ தான் பார்த்தம்போது நம்ம வந்து ஒரு கம்பீரமாக வரலாற்றில் நின்ன ஒரு நகரம் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நிறைய கொஞ்சம் மனசில் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இதுதான் வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் காலச்சக்கரம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு இதுதான் இயற்கை அப்படிங்கிறதும் அதில் வந்து புரிஞ்சுது. அப்புறம் கதையை எழுதி அதை தொகுத்த பிறகு நம்ம ஐயாவை நாங்கள் போய் பார்த்தோம். நம்ம பிள்ளை பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சொல் மாறாமல் இன்னைக்கும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இங்கே வந்திருக்க ஐயாவுக்கு பின்ன என்னோட இந்த புத்தகம் வரத்துக்கு உதவி செய்த அனைவருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நான் எழுதினது இது ஒன்றும் பொன்னியின் செல்வனோ வேள்பாரியோ கிடையாது. ஆனால் நம்ம புத்தகத்தையும் ஏற்று அதை வந்து பதிப்பித்து தந்த பாரதி புத்தகாலயத்துக்கு நான் வந்து 10 தடவை 100 தடவை 1000 தடவை கூட நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு இது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நேரம். என்ன போலவே
இன்னும் என்னை விட அதிக திறமையான பெண்கள் நம்ம ஊர்களில் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தாலும் போதும், நம்மோட சாதனை பெண்கள் எண்ணிக்கை இன்னும் 2-3 மடங்கா மாறிடும். வீடும் சுற்றமும் கொஞ்சம் தெம்பு கொடுத்தா போதும், பூட்டி வைக்கப்பட்ட மனங்கள் திறக்கும், கட்டி வைக்கப்பட்ட கரங்கள் வலுக்கும், வெட்டி வீசப்பட்ட சிறகுகள் துளிர்க்கும் என்று சொல்லி மீண்டும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.